20 எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பாஜக தலைவர் அஜித் பவார் அதிர்ச்சியில். மோடி அதாவது 2024 மக்களவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த மாநிலம் என்றால் மகாராஷ்டிரா தான். அங்கே மாநில கட்சியான உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து ஆட்சியை தக்க வைத்ததன் விளைவாகவே பாஜக இந்த தோல்வியை சந்திக்க நேர்ந்ததாகவே பலரும் கருத்துக்களை கூறியிருந்தனர். இதனால் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவுக்கும் துணை முதல்வர் அஜித் பவாருக்கும் அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி உண்டாகி இருக்கிறது. தேர்தல் வெற்றி மூலம் தொண்டர்கள் பலரும் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்பது சரத்பவார் தலைமையிலானதுதான் என்பதை உறுதி செய்துள்ளனர். சிவசேனாவை பொறுத்தவரை உத்தவ் தாக்கரே தலைமைக்கே தொண்டர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். குறிப்பாக மகாராஷ்டிராவில் உள்ள மொத்தம் 48 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 13 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக 9 இடங்களில் வெற்றி பெற்றது. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 8 இடங்களிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 9 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ஆளும் கட்சியான அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒரே தொகுதியில்தான் வெற்றி பெற்றது. மாறாக ஏக்நாத் சிண்டேவின் தலைமையிலான சிவசேனா 7 இடங்களில் வெற்றி பெற்றது. அதேபோல் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் முதல்வர் ஏக்நாத் சிண்டேவையும் அஜித் பவாரையும் கலக்கத்தில் ஆழ்த்தியிருந்தன. அதை உணர்ந்த சிண்டே விரைவில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் கணக்குகளை இப்போதே போடத் தொடங்கியுள்ளார். பாஜக மிகப்பெரிய தோல்வியை அடைந்ததால் கட்சியை சீரமைக்கும் முயற்சியை தேசிய தலைமை தற்போது எடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் அஜித் பவாரின் என்சிபி மறுபடியும் சரத்பவாருடன் இணைய உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. அஜித் பவார் மீண்டும் கட்சியில் இணைவது குறித்த சர்ச்சைக்கு இதுவரை சரத்பவார் ஒரு எதிர்ப்பும் சொல்லவில்லை. துரோகம் செய்த அஜித் பவாரை மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவாரா, அண்ணன் மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி சரத்பவாரிடம் முன்வைக்கப்பட்ட போது அதற்கு அவர் இது குறித்து முடிவு எடுப்பதற்கு முன் என்னுடன் நின்ற கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்த பின்னரே முடிவை எடுப்பேன் என்று கூறினார் சரத்பவார். அது மட்டுமில்லாமல் அஜித் பவார் 20 எம்பிக்களுடன் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாகவும் இது குறித்து சரத்பவாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.